உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்கள இந்த நிகழ்ச்சி மூலியமா ரொம்ப சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 15ஆம் தேதி துவங்கி நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நிகழ இருக்கு. இது வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிகழ இருக்கு. ஸோ இந்த வக்ர நிலையில வந்து சனி என்னென்ன பலன்கள ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்ரம் நிலைக்கு அடையிறது அப்படின்றது வக்ரம் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே நீங்க பயமோ, பதற்றமோ பட வேண்டியதில்ல. மற்ற கிரகங்களும் இணைவுகள் இதெல்லாம் தொடர்புகள படுத்தி சாராம்சம், நட்சத்திர தொடர்புகள் இதெல்லாம் வச்சு தான் வந்து அது நமக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமான்றத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து இது நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில நம்ம சொல்ற பலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ர ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில எடுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன் சொல்லப் போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் 138 நாட்கள் சிறப்பான யோக பலன்கள அள்ளி குடுக்க போறாரு. ஸோ தைரியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருங்க. எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். சனி வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு முழு யோகங்கள தரக்கூடிய முழு உற்ற நண்பர்ன்னே சொல்லலாம். கன்னி ராசி அதிபதி புதனுக்கு மிக சிறந்த நட்பு கிரகம் அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் கேந்திரத்தில இருந்தா நல்ல பலன் தான் செய்வாரே தவிர்த்து கெட்டது செய்ய மாட்டாருன்றத ஆணித்தரமா சொல்ல முடியும். பொதுவா ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வரும்போது, கண்டகஸ்தானத்துக்கு வரும்போது வந்து தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். உறவு சிக்கல்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். தொழில் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். நம்மளுடைய மதிப்பு குறைய செய்யும். இதெல்லாமே இருக்கு. இருந்தாலும் கூட இங்க விதிவிலக்கா கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது யோக பலன்கள மட்டுமே குடுப்பார். ஏன்னா, அவரு உங்களுக்கு யோகர். அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். அவரு கேந்திரம் ஏறுறது 7ஆம் இடத்துக்கு வர்றதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம் தான். அங்க அவர் வக்ர நிலைக்கு வர்றதுன்றது அத விட சிறப்பான விஷயம். தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன இன்னும் உக்கிரமா சிறப்பா குடுக்க போறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமண தடை, திருமண முயற்சிகள்ல பிரச்சனைகள், திருமணம் மாணவங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில சிக்கல்கள், கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தா, அதுலலாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகுது. பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமா கணவன் மனைவியுமா ஒற்றுமையா இருக்க போறீங்க. தொழில் விஷயம் ஏன்னா 7ஆம் இடம் சனி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடம்ன்றது மீன ராசி. அது வந்து உங்களுடைய தொழில் பங்குதாரர்கள குறிக்கக்கூடிய ஸ்தானமா வருது. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் பங்குதாரர் வழியில ஷேர் ஹோல்டர்ஸ், பார்ட்னர்ஸ் வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், அதுலலாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்பட்டு இணக்கமா செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழல வந்து சனி பகவான் குடுக்க போறாரு. அதான் உண்ம. ஸோ அந்த வகையில சனியுடைய இந்த 138 நாட்களுக்கான இந்த வக்ர நிலையில அவர் நல்ல பலன்கள குடுக்க போறாரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து நீதிமான், நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நியாயவான் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அந்த தன்மைகள் இருக்கும். ஒரு சரியான வழியில ஒரு நெறியான வழியில நம்ம வந்து போகணும். தவறான பாதை என்னைக்குமே நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம எடுக்கக்கூடாது. அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலியமா நல்ல வழியில நடந்து நல்ல வெற்றிகளை அடைஞ்சு வாழ்க்கையில மகிழ்ச்சியோடையும், நிம்மதியோடையும், சந்தோஷத்தோடையும் இருக்க போறீங்க. மேலும் இன்னொரு சிறப்பான விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்த செய்யக்கூடிய, யோகத்த செய்யக்கூடிய சனி வக்ர நிலைக்கு வந்து நல்ல நிலையில இருக்கு. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு பாக்கியங்கள செய்யக்கூடிய சுக்கிரனும் வந்து தன்னோட ஆட்சி வீடான துலா ராசிக்கு வந்துட்டு, அக்டோபர் மாதம் வந்துட்டு நவம்பர் மாதம் வரைக்கும் அவர் வக்ரத்தில தான் இருக்க போறார். கிட்டத்தட்ட 38 நாட்கள் அவர் வந்து வக்ரத்தில இருக்க போறார். உங்க ராசிக்கு யோகாதிபதியும், பாக்கியாதிபதியும் வக்ர நிலையிலேருந்து போட்டி போட்டுட்டு நான் உங்களுக்கு நல்லது செய்வேன், நான் நல்லது செய்வேன்ட்டு சண்டை போட்டுட்டு வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க. ஸோ அந்த வகையில கன்னி ராசிக்காரர்கள் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வரப்போறது கிடையாது. ஸோ தைரியமா இருங்க. மேலும் இன்னும் ஒரு சிறப்பா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த சனிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது அப்படின்றது வந்து, உங்களுக்கு பலம் குடுக்கக்கூடிய, உங்களுக்கு நன்மைகள செய்யக்கூடிய ஒரு நல்லவருக்கு, ஒரு பெரிய சப்போர்ட்டா இன்னொரு நல்லவர் இருக்காருன்னு அர்த்தம். சனி என்னதான் இயற்கை அசுபரா இருந்தாலும் உங்களுக்கு நண்பன், உங்களுக்கு யோகர். அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு பலம் கூட்டுற விதமா குருவுடைய பார்வை இருக்கு. குரு சனிக்கு வீடு குடுத்த வீட்டு அதிபதியும் அவர்தான். மீனராசி அதிபதியா வந்து அவர் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்து அங்கருந்து அவருடைய பார்வைய வந்து உங்க உங்களுடைய நண்பரான சனி பகவானுக்கு குடுத்துட்டு இருக்கிறார். ஸோ அந்த வகையில சனி பகவான் மூலியமாவும், குரு பகவானுடைய இணைவின் மூலியமாவும் உங்களுக்கு நியாயப்படி, தர்மப்படி வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கிறதுக்கான காலமா இந்த வக்ர காலம் இருக்க போகுது. அதாவது 138 நாட்கள் வந்து இருக்க போகுது. அ என்னென்ன விதத்தில அப்படின்னா, சிலருக்கு வந்து சட்ட ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். சொத்து வகையில பிரச்சனைகள் இருக்கலாம்.
இதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அலுவலகத்துல அவங்களுக்கும் அலுவலக தலைமைக்கும் பிரச்சனை ஏற்பட்டு, அதனால சில சில தொழில் ரீதியா கடன் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி என்ன விதமான சட்ட ரீதியான பிரச்சனைகளா இருந்தாலும், அதுல உங்களுக்கான நியாயமும், தர்மமும் சரியான முறையில உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். மேலும் சனி இங்க ஆயுள் காரகன்றதுனால அவருடைய ஆயுள் காரகன் பலம் பெறதுனால உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்பட போகுது. உங்க வீட்ல இருக்க பெரியவங்களோட ஆரோக்கியமும் மேம்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது போக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில இந்த 5 மாதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மாத கிரகங்களோட நிலைகள்ல ரொம்ப முக்கியமா நான் முன்னாடியே சொன்ன மாரி உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்த அள்ளிக் குடுக்கக்கூடிய சுக்கிரனோட நிலை வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போது. காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய ஆட்சி வீடான துலா ராசியில வந்து 5 மாதங்கள் பயணிக்க போறாரு. செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் அவரோட பயணம் இருக்க போது. அதுல நடுவுல வந்து ஒரு 38 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் வக்ர நிலைக்கு வரப்போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான நல்ல அமைப்பா இருக்கிறனால கன்னி ராசிக்காரர்கள் எத பத்தியும் துளி கூட கவலையே படாதீங்க. சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள அள்ளிக் குடுக்க ரெடியா இருக்கு. ஆ ச சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்க வந்து கோச்சார நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலை அடைகிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்படும். ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து இந்த வக்ர காலத்திலயும் சனி நல்ல பலன மட்டுமே தான் குடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளபடியே ஒரு ஜோதிடரா எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும், அ மனசுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனுடைய சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாரியான பலன்கள குடுக்க போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்காங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கலாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவைய ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அ பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நமக்கான நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்க தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.